வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா எல்லாருமே நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி எக் இல்லாத ஒரு ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு 7 to 8 டேட்ஸ் எடுத்து கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக உலர்ந்த திராட்சையை நம்ம எடுத்து ஒரு 10 to 15 உலர்ந்த திராட்சை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டூட்டி ஃப்ரூட்டியும் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இந்த கருப்பு உலர்ந்த திராட்சையும் நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். அதையும் நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதை ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 24 மணி நேரத்துக்கு இதை அப்படியே மூடி நாம் விட்டுற போகிறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 24 hours ஊற வைக்கணுங்க. சப்போஸ் அப்படி முடியலன்னா 1 மணி நேரம் முன்னாடினாவது ஊற வைக்கணும். இல்லை அதுவும் முடியல, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னா அந்த ஆரஞ்சு ஜூஸில் நம்ம ஃப்ரூட்ஸை கலந்து வச்சுருக்கிறத அடுப்பில் வச்சு ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி கூட இதை செய்யலாம். அடுத்தது நம்ம கேரமல் சிரப் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறோம். பேன் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். அந்த 3/4 கப் சுகரை இந்த மாதிரி வெறும் பேனில் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நம்ம ஃபேண்டா பாட்டில் மூடியில் 1 மூடி தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 to 2 முறை மட்டும் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கரண்டி போட வேண்டாம். அப்படியே விட்டுட்டா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது கேரமலைஸ் ஆகிடும். விட்டுட்டா தீஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் பார்த்து வச்சுக்கோங்க. இது கேரமலைஸ் நல்லா ஆனால் தான் நம்மளுக்கு கேக்கு கலர் கொடுக்கும். அதனால் தீயாதையும் பார்த்துக்கணும். அதே டைமில் இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா கேரமலைஸ் ஆகி கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் எக்ஸாக்டான கலர். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்க ஒரு 1/2 கப் வாட்டரை பார்த்து மெதுவாக பத்திரமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா கையில் தெளிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ இதை லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி லைட்டாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சுகர் எல்லாம் நல்லா கரையிறதுக்காக இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்மளுக்கு கேரமல் சிரப்பு இப்போ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, கேரமல் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த சுகரை கேரமலைசேஷன் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணுங்க. ஏன்னா அது ஒன்ஸ் கேரமலைஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம 1/2 கப் வாட்டரை ஊற்றும் போது அப்படியே மேலே பொங்கி வரதுக்கு சான்ஸ் இருக்குது, மேலே தெளிக்கவும் சான்ஸ் இருக்குது. அதனால் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1/2 கப் வாட்டரையே நம்ம விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 to 4 டைம் ஊற்றணும். இல்லைன்னா கண்டிப்பாக மேலே தெளிச்சிடும். அதனால் இதை பார்த்து ரொம்ப பத்திரமா நம்ம செய்யணும். அடுத்ததாக நம்ம கேக் பேட்டர் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு அது மேலே ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. நம்ம மாவு சலிச்சு தான் போடணும். அதில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறோம். இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் போட்டுக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக பட்டைத்தூள் போட்டுக்கிறோம். அடுத்ததாக இதில் நம்ம ஜாதிக்காய் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இந்த ஜாதிக்காய் இருக்குல்ல, இதை நான் உடைச்சிட்டு ரொம்ப சின்னதாக கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். இது ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்ம இவ்வளோண்டு கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்தது ஒரே ஒரு லவங்கம், இதையும் எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம உரலில் போட்டுட்டு நல்லா தூள் பண்ணிக்கிறோம். தூள் பண்ணிட்டுட்டு இதையும் இதில் போட்டுட்டு நம்ம இப்போ சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை நல்லா தூள் பண்ணியாச்சு. தூள் பண்ணிவிட்டு இதையும் அந்த மாவுக்குள்ளே போட்டுட்டு, இது ப்ளம் கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. பட் நிறையாவும் போட்டுறக்கூடாது. இந்த ஜாதிக்காய் நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக சலிச்சுக்க போகிறோம். சலிச்சு எடுத்துகிட்டு இதை தனியாக வச்சுட்டு அடுத்ததாக நம்ம இதில் ஒரு 1/4 கப் வெண்ணெய், 1/4 கப் பால், இதை ரெண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் வெண்ணெய்க்கு பதில் வெஜிடபிள் ஆயில், நார்மல் சன்ஃப்ளவர் கோல் வினர் அந்த மாதிரி ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
வெண்ணெயையும் பாலையும் நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு நம்ம மாவு வச்சுருக்கோம்ல அந்த மாவோட இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதையும் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக கேரமல் சிரப்பு செஞ்சு வச்சுருக்கோம்ல அதையும் நாம் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள், சூடாக போட்டுற வேண்டாம். இப்போ நம்ம அதையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப வேகமாலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம விஸ்கை வச்சுட்டு சும்மா லைட்டாக இப்படி 2 to 3 டைம் பண்ணிட்டோம்னா அந்த கட்டி எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருக்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வடிகட்டி வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஆரஞ்சு ஜூஸை தனியாக வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லா ஃப்ரூட்ஸையும் இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம முந்திரியை பொடி பொடியாக ஒரு 10 to 15 முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு பாதாம் 1/4 கப்பும் வால்நட் 1/4 கப்பும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸ்லேருந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது பாருங்கள் ஓரளவு ஒரு இட்லி ஊற்றும் போது எப்படி மாவு கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து வச்சுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கேக் செய்கிறதுக்கு உண்டான பேன் எடுத்துக்கிறோம். அதில் நான் பட்டர் பேப்பர் போட்டுட்டு பட்டரும் தடவி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள் கிட்டே பட்டர் பேப்பர் இல்லைன்னா சுற்றியும் வெண்ணெய் தடவிட்டு மைதா மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டரை இந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இதை நம்ம அவனில் வைக்க போகிறோம். அவனை 170 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 60 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் லோ டெம்பரேச்சராக இருந்தால் தான் நம்மளுக்கு கேக் தீயாத வரும். அதனால் நான் 170 டிகிரிக்கு வச்சுருக்கேன். இது அவனுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டா ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த பேட்டர் ஃபார்ம் ஆகிக்கும். அடுத்ததாக இதில் நம்ம டெக்கரேஷனுக்காக அங்கங்கே கொஞ்சமாக முந்திரி, பாதாம், வால்நட் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம மேலே வேணும்னாலும் டூட்டி ஃப்ரூட்டியோ இல்லை உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ மேலே போட்டுட்டு டெக்கரேட் பண்ணி கூட நம்ம அவனில் வைக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. மேலே நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் அடுத்து போட போகிறேன். இதையும் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் அவனில் 170 டிகிரியில் 60 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். நான் இது அவனில் செஞ்சுருக்கேங்க. சப்போஸ் உங்களுக்கு குக்கரில் செய்யணும்னா நான் ஸ்பாஞ்சி கேக் லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். அதில் எப்படி குக்கரில் செய்யணுங்கிற மெத்தட் போட்டிருக்கேன். அது பார்த்து செய்கிறதுக்கும் இதே 50 to 60 மினிட்ஸ் தாங்க ஆகும். வெந்துருச்சா என்னென்னு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்துட்டு வெந்து அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஒரு 60 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வெந்துருச்சா என்னென்னு டூத் பிக்கை வச்சு நான் குத்தி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒட்டவே இல்லை டூத் பிக்கில். நம்ம கேக் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் கத்தியில் சுற்றியும் ஓரம்லாம் எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா நம்ம கீழே கேக்கை எடுக்கும்போது உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி எடுத்துட்டு அழகாக நம்ம இப்போ இதை வெளியே எடுக்க போகிறோம். பாருங்கள் நம்ம கேக் இப்போ நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இதை கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ப்ளம் கேக்கு சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம கேக்கு. அப்படியே ஆத்தென்டிக் டேஸ்ட்டில் கடையில் வாங்குகிற ப்ளம் கேக் மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா சுகரை தூள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.
என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். கேக் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.